தீராத கடன் தீர்க்கும் 11 ரூபாய் பரிகாரம். இன்னைக்கு அதான் தலைப்பு. வாழ்க்கை முழுசும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு வட்டி மேல வட்டி கட்டி அடையவே இல்லை அப்படின்னா இந்த பரிகாரம் அற்புதமான பலன் தரும். இந்த பரிகாரத்தை என்னைக்கு பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை பண்ணணும். காலை வேலையில நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க மாலை வேலையில குளித்து விட்டு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா ரோஸ் கலர் துணி ஒன்று தேவை, கர்ச்சிப்பு அளவுக்கு. அதை தவிர்த்து மஞ்சள், குங்குமம், ஒரு வெள்ளெருக்கம் பூ, இது முக்கியமான பொருள். அது தவிர்த்து 11 ரூபாய், 1 ரூபா காயின்ஸ் 11, இதுதான் தேவையான பொருள். பூஜை அறைக்கு போங்க, இந்த பொருள்லாம் தயார் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஒரு விளக்கேற்றி வையுங்கள். மனமாற முருகப்பெருமானை நினைவுங்கள். தீராத கடன் தீரணும்னு வேண்டிட்டு இந்த கர்ச்சிப்பு அளவு உள்ள இந்த ரோஸ் கலர் துணியில மஞ்சள் கொஞ்சம் வைங்க, குங்குமம் கொஞ்சம் வைங்க, அந்த ஒரே ஒரு வெள்ளெருக்கம் பூ அதையும் வைங்க, 11 1 ரூபா காயின்ஸ் இருக்கும் அதையும் வைங்க. வச்சு ஒரு மூட்டையா முடிச்சிருங்க, சின்ன மூட்டையா முடிச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் அதுக்கு மேல வச்சு தினமும் அதுக்கு பூஜை பண்ணுங்க. மனமாற வேண்டுங்க. தினம் இந்த நாம சொன்ன இந்த மூட்டைக்கு பூஜை செய்து வர வாழ்க்கையில தீராத அத்தனை கடன்களும் தீரும். 48 நாள் தொடர்ந்து இந்த பூஜை பண்ணுங்க. 48 நாளைக்கு பிறகு அந்த மூட்டையை பிரித்து அதில் இருக்கக்கூடிய 11 ரூபா காயினை கொண்டு போய் முருகன் கோயில் உண்டியலில் செலுத்துருங்க. மீதி எல்லா பொருள்களையும் கோயில் கணத்துல விட்டுருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனை தீரும். அத்தனை விதமான கஷ்டங்களும் தீராத கடன்களும் தீர்ந்து வாழ்க்கையில குபேர சம்பத்து உண்டாகும்.